என்பதுடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் எல்லர் சம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்க இருப்பதாக ஒரு தகவல் நேற்று முதல் பரபரப்பாக தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை நான் 6 மாதங்களுக்கு முன்பே நான் சொல்லியிருக்கேன். சரத்குமார் அவர்களை பாஜகவில் கொண்டு வந்து இணைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரத்குமார் பாஜகவில் தன்னுடைய கட்சியை கலைத்து விட்டு பாஜகவில் அவர் சேர்றதுக்கு அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய அடிமுட்டால் இல்லை. சரத்குமாருக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பெரிய ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் சரத்குமார் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருந்த சரத்குமார் அந்த கட்சியை கலைத்து விட்டு பிஜேபியில் சேர்ந்தார். தனக்கென்று ஒரு கட்சி, தனக்கென்று ஒரு மக்கள் கூட்டத்தை செல்வாக்க வளர்த்து வைத்துக் கொண்டிருந்த சரத்குமார் அத்தனையும் உதறி தள்ளிட்டு பிஜேபியில் சேர்ந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கணும்னு சாமானிய மக்கள் யோசிச்சு பாருங்க. இப்ப கொடுத்து ஒரு எம்பி சீட்டை கொடுத்து தோக்கடிச்சாங்களா? அதுக்கா? அதெல்லாம் இல்லவே இல்லை. அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக போவதாக ஒரு பரபரப்பான தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்களை உடனடியாக டெல்லிக்கு வரும்படி நரேந்திர மோடி அவர்கள் அழைத்ததாக தகவல் சொல்லப்படுகிறது. அதனால தான் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பின் பேரில் தான் வேகமாக அண்ணாமலை டெல்லிக்கு பறந்ததாக சொல்றாங்க. நேற்று பதவியேற்பு விழா இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்கிறார். இந்த பதவியேற்பு விழாவில் அமைச்சர்களும் பதவியேற்பார்கள். அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஒரு பெரிய மதிப்பு இருப்பதாகவே தெரிகிறது, நாம் அறிகிறோம். 2019 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தலைமையில் தேர்தலை சந்தித்த பிஜேபி 3 விழுக்காடு வாக்கு தான் பெற்றாங்க. கடந்த 2.5 ஆண்டு காலமாக தமிழகத்தின் பாஜக தலைவராக பொறுப்பேற்ற அண்ணாமலையின் தலைமையில் இப்பொழுது 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்தித்த பிஜேபி கூட்டணியாக பார்க்கும் பொழுது 19 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது. பிஜேபி மட்டும் தனியாக பெற்ற வாக்குகள் என்று பார்க்கும் பொழுது 11 விழுக்காடு வாக்குகளை பிஜேபி பெற்றிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் 3வது அதிக வாக்குகளை பெற்ற கட்சியாக பிஜேபி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பெற்றிருக்கின்ற வாக்கு விழுக்காடுகள் என்பது திமுக 26.93 விழுக்காடு வாக்குகளையும், அதே போல அதிமுக 20.46 விழுக்காடு வாக்குகளையும், அதே போன்று 3வது இடத்தில் பாஜக 11.24 விழுக்காடு வாக்குகளையும், அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் 10.67 விழுக்காடு வாக்குகளையும், அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி 8.10 விழுக்காடு வாக்குகளையும், அதற்கு அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சி 4.31 விழுக்காடு வாக்குகளையும், அதற்கு அடுத்தபடியாக தேமுதிக 2.59 விழுக்காடு வாக்குகளையும், அதற்கு அடுத்தபடியாக சிபிஎம் 2.52 விழுக்காடு வாக்குகளையும், அதற்கு அடுத்தபடியாக விசிக 2.25 விழுக்காடு வாக்குகளையும், அதற்கு அடுத்தபடியாக சிபிஐ 2.15 விழுக்காடு வாக்குகளையும், அதற்கு அடுத்தபடியாக மதிமுக 1.24 விழுக்காடு வாக்குகளையும், அதற்கு அடுத்தபடியாக ஐயுஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் 1.17 விழுக்காடு வாக்குகளையும், அதற்கு அடுத்தபடியாக அமமுக 0.90 விழுக்காடு வாக்குகளையும், 0.90 விழுக்காடு, நல்லா யோசிச்சுக்கோங்க. 0.90 விழுக்காடு, 1 விழுக்காடு வாக்கு கூட அமமுக பெறல. 0.90 விழுக்காடு வாக்குகளை அமமுகவும், அதற்கு அடுத்தபடியாக தமாக 3 தொகுதிகளில் போட்டியிட்ட தமாக 0.94 விழுக்காடு வாக்குகளையும், அதற்கு அடுத்தபடியாக நோட்டா பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டில் 1.07 விழுக்காடு வாக்குகளை நோட்டா வாங்கி இருக்கிறது தமிழ்நாட்டில். இது ஒவ்வொரு கட்சிகளும் தமிழ்நாட்டில் பெற்ற வாக்குகள். ஏறத்தாழ தமிழ்நாட்டில் 4-5 கட்சிகள் இந்த தேர்தலில் ஒரு பலம் பொருந்திய கட்சியாக பார்க்கப்படுகிறது. அதில் மிக முக்கியமான இடத்துல இன்று
திமுக இருக்கிறது. 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று திமுக தான் நம்பர் 1 அணியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதற்கு அடுத்த இடத்துல அதிமுக 20.46 விழுக்காடு வாக்குகளை வாங்கி அவர்களும் நாங்கள் வலிமையான சக்திகள் என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இன்று பிரதானமாக பார்க்கப்படுகின்ற அரசியல் கட்சிகளில் திமுக அதிமுகவை தாண்டி பிஜேபி, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி, பாமக என்ற இந்த 6 அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத இயக்கங்களாக உருமாறிவிட்டது. இந்த அரசியல் கட்சிகளை கடந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் அரசியல் செய்ய முடியாது. அந்த நிலை தமிழ்நாட்டில் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் கடந்த தேர்தல்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி 7 விழுக்காடு வாக்கு பெற்றிருந்தும் கூட தமிழ்நாட்டில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்திய போது நாம் தமிழர் கட்சியை நிராகரிச்சிட்டாங்க. அந்த கூட்டத்திற்கு அழைக்கல. அப்பொழுது நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள்லாம் மிகப்பெரிய கொந்தளிப்புல இருந்தாங்க. சீமான் அவர்கள் கூட ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டார். இதற்கு மேல இனி ஆளுகின்ற கட்சியோ எதிர்கட்சியோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் உள்ளாட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லா இடங்களிலும் நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த 2 கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிவிட்டது. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக இந்த கட்சிகள் எல்லாம் மாறிவிட்ட காரணத்தினால இனி விசிகாவோ நாம் தமிழர் கட்சியோ நிராகரிக்கக்கூடிய இடத்தில் இல்லை. இந்த கட்சிகள் எல்லாம் அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் கண்டிப்பாக இவர்களுடைய வருகை இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டத்தை இனி நடத்தவே முடியாது என்ற நிலை உருவாகிவிட்டது. நாம் தமிழர் கட்சி கடுமையான உழைப்புக்கு மத்தியில தங்களுடைய இலக்கை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். முதல் இலக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த இலக்கு என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் மிக 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 முக்கியமானது. ஒன்று 8 விழுக்காடு வாக்கு இருக்க வேண்டும், அல்லது 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும், அல்லது 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். இப்படி பல குவாலிஃபை வேணும். ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா இதையெல்லாம் அடைவதற்கு நாம் தமிழர் கட்சி கடுமையான போராட்டங்களை களத்தில் முன்னெடுத்தார்கள். மாற்று கருத்தே இல்லை. சீமானுடைய உழைப்பு என்பது அவ்வளவு சாதாரணமாக கடந்து விட முடியாது எந்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவர்களாக இருந்தாலும். ஏன்னா அந்த அளவிற்கு தன்னுடைய இயக்கத்தின் மீதும் தன்னுடைய இயக்கத்தை சார்ந்த தொண்டர்கள் மீதும் அவர் மிகப்பெரிய அசைக்க முடியாத பற்று கொண்டு களத்தில் களமாடியதால அவருக்கு இந்த இலக்கு கிடைத்திருக்கிறது. இனி 2026 அல்லது அடுத்தடுத்த தேர்தல் நகர்வுகள்ல நாம் தமிழர் கட்சி மக்களின் கவனத்தை கண்டிப்பாக ஈர்க்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதுவரையில் நாம் தமிழர் கட்சி இன்னும் வீழ்ச்சியை சந்திக்காத ஒரு இயக்கம். அதுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டி இருக்கிறது. 1 விழுக்காட்டில் தொடங்கிய அவர்களுடைய வளர்ச்சி என்பது இப்பொழுது தொடர்ந்து 4வது தேர்தல் என்று நினைக்கிறேன். இது தொடர்ந்து 8 விழுக்காடு வாக்கு, ஒவ்வொரு தேர்தலுக்கும் குறைந்தது 5 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று அவர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 29 லட்சம் வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி கடைசியாக இப்பொழுது நடந்து முடிந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்று இருக்கின்ற வாக்கு என்பது 36 லட்சம் வாக்கு என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய வாக்கு. இதை சாதாரணமா நம்ம சொல்லிட முடியாது. 36 லட்சம் மக்கள் ஒரு இயக்கத்திற்கு வாக்களிப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அதை ஒரு சாமானிய மனிதனாக அரசியல் களத்திற்குள் நுழைந்த சீமானவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார். கண்டிப்பாக இதையெல்லாம் நாம் வரவேற்க வேண்டும், பாராட்டியே தீர வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்பொழுது மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் அந்த கட்சி திமுகவுடைய கூட்டணியில தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் 5 லட்சம் வாக்குகளை பெற்று 2 தொகுதியிலையும் குறைந்தது 10 லட்சம் வாக்குகளுக்கு மேல பெற்றதால 2 விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட வாக்கு சதவீதம் கிடைத்திருக்கிறது. 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த இயக்கத்திற்கு இருப்பதால இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அந்தஸ்தை பெறுகிறது. இது தேர்தல் ஆணையத்துடைய பார்மேட். இந்த பார்மேட்டின் அடிப்படையில் இனி நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி 2 கட்சியும் புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அடுத்தடுத்த கட்டங்கள்ல இவர்களுடைய நகர்வுகள் என்பது மக்களுக்கானதாக இருக்கணும். மக்களுக்கானதாக, மக்களின் வளர்ச்சிக்கானதாக, மாநிலத்திற்கானதாக, மொழிக்கானதாக, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வியலுக்கானதாக இவர்களுடைய வளர்ச்சி இருக்கணும். அதை விட்டுட்டு விசிகாவினுடைய பழைய அரசியலை மீண்டும் கையில் எடுத்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தால் என்ன
விசிக இந்த 2 தொகுதிகள் வெற்றிக்கு பிறகு விசிகாவின் தொண்டர்கள் நடந்து கொண்ட அந்த அநாகரிக செயலெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கும் பொழுது அரசியல் அறிவு என்பது துளி கூட இவர்களுக்கு இல்லை அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. அவர்கள் வேறு இயக்கத்தை குற்றம் சாட்டி கொண்டிருப்பார்கள், அது ஏற்புடையது அல்ல. ஏன்னா அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் நெறிப்பட்ட இளைஞர்களாக இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி 10 இடங்களையும் தோற்றாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நெறிப்பட்ட இளைஞர்களாக இருக்கிறார்கள். அதனால வெற்றி பெற்றிருந்தாலும் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்திருக்க மாட்டார்கள். தோல்வி உற்றதனால மூளையில போய் முடங்கிடவும் மாட்டாங்க. ஆனா விசிகாவை சார்ந்தவர்கள் 2 பாராளுமன்றத்துல பானை சின்னத்துல வெற்றி பெற்று விட்டதால 2 விழுக்காடு வாக்குக்கு மேல விசிகா பெற்று விட்டதால 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருப்பதால அந்த இயக்கம் வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அந்தஸ்தை பெற்று விட்டதால விசிகாவின் தொண்டர்கள் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறது, அடுத்த இயக்கங்களை பார்த்து ஏளனம் பேசுவது, இதுவெல்லாம் வந்துட்டு ஒரு நெறிப்பட்ட அரசியல் இயக்கத்தின் தொண்டர்களாக இருப்பவர்கள் இப்படி செய்வார்களா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுகிறது. அடுத்தவர்களின் மனதை நோக வைத்து சந்தோஷம் காண்பது எப்பொழுதுமே சந்தோஷம் அல்ல. அடுத்தவர்களுக்கு வாழ்வளித்து அவர்கள் பெறுகின்ற சந்தோஷம் தான் பெறுகின்ற சந்தோஷம். அடுத்தவர்களை அழ வைத்து தான் இன்புறுவது பெருமை அல்ல, அதுதான் கேவலமான சிறுமை. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.